குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 18/4/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 14th மெயின், 5th செக்டார், HSR லேஅவுட், பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள், அது மட்டுமில்லை, இதை பார்த்து கொண்டிருக்க என்னுடைய அருமையான குழந்தைகள், என்னோடு கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா உலகமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் மேஜிக் மாதிரி வாழணும், அந்த மேஜிக் செய்கிற அளவுக்கு திறமையாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோன் இருக்குது. என்னென்னா மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு சில விஷயங்களில் நமக்கு வந்து என்ன பண்ணணும், மேஜிக் மாதிரி செய்கிற மாதிரி நம்ம வாழணும். இப்போ சின்ன குழந்தைகள் இருக்குது, அது நடக்கிறது ஒரு மேஜிக் தான். கத்தி தவறி கீழே விழுந்து அப்படி வந்து வா 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 நம்ம சொல்லுவோம். அது ஒரு ஸ்டெப்பாக வைக்கும், டமக்குன்னு விழும், அப்புறம் எந்திரிக்கும், அதெல்லாம் பண்ணும்ல. பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் பொண்ணு எங்களுக்குள்ள அண்ணா கேட்டில் போட்டு விட்டுருப்பாங்க, இல்லை கழுத்தில் போட்டிருப்பாங்க, பல 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 பலன்னு ஒரு ஸ்டோன் போட்டிருப்பாங்க. அது பேர் சன் ஸ்டோன் அப்படின்னு பேர். ஜொலி ஜொலி ஜொலிக்கும் சூரியனில் வச்சாங்கன்னா. அந்த மேஜிக் ஸ்டோன் அப்படிங்கிறது என்னென்னா, சின்ன குழந்தைங்கள போகிறது அப்போ இருந்தே அதை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, ஆண் பெண், இப்போ ஒரு ஆண்கிட்ட பெண்ணுடைய தன்மை இருக்கும், பெண்ணுக்கிட்ட ஆணுடைய தன்மை இருக்கும். இந்த ஆண் தன்மையை யாருக்காவது பெண் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஒரு ஆணிடமாக இருந்தால் அதை கூட்டுறதுக்கு தான் இந்த சன் ஸ்டோன். ஆண் தன்மையை கூட்டுறது, இன் யாங் எனர்ஜியில் யாங் எனர்ஜியை கூட்டுறதுக்கு. புரிஞ்சிச்சா? ஏன்னா ரொம்ப கோணத்தனமாக இருந்து அப்படிலாம் இருக்காமல் அவங்க வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, இது கோல்டன் அவென்ச்சர்னு வேறு பேர் இருக்குது. இதை பாருங்கள், இந்த சன் ஸ்டோன் இதுதான் இந்த ரியல் சன் ஸ்டோன். இந்த பாருங்க, வைக்கிற பேர் பல பழம்னு இருக்குது. பல பழம் இருக்கும். அது சூரியனில் வச்சுன்னா ரொம்ப பல பழம் இருக்கும். ஏன்னா இது ரா அப்படிங்கிற அந்த காலத்து ஈஜிப்டில் ரா அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை. அந்த ரா அப்படிங்கிற சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்டோனு இது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய கிரகணம் வர்றப்ப இந்த இது வந்து ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது. அதாவது லீடர்ஷிப். லீடர்ஷிப்புங்கிறது என்னென்னா, ஒரு மனிதன் எதை செஞ்சாலும் அதில் என்ன பண்ணணும், அறிவார்த்தமாகவும் செய்யணும், அதே சமயம் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காமையும் செய்யணும். அதுதான் பெஸ்ட் லீடர்ஷிப். லீடர்ஷிப்புங்கிறது ஒரு சாதாரண குவாலிட்டி கிடையாது. தன்னை வந்து என்ன பண்ணணும், உணரணும், அப்புறம் அடுத்தவனையும் உணரணும், அப்புறம் மொத்தத்தை நல்லா செய்யணும். அதுதான் சரியான லீடர்ஷிப். புரிஞ்சிச்சுங்களா? அப்படி இருக்கிறத கொடுக்கறது தான் இந்த சன் ஸ்டோன். அடுத்தது, சில பேருக்கு நோனே சொல்ல வர, சரிங்க சரிங்க சரிங்கம்பாங்க. பயம், நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒன்று போய் மாட்டிக்குவாங்க. ஏங்க நம்மளால முடியாதுன்னு சொல்லிடலாம்ல. சில பேருக்கு என்ன ஈகோவாக இருக்கும், அது முடியாமல் சொல்கிறது ஒரு ஈகோ. ஐ கேன் டூ எவ்ரிதிங் அந்த ஒரு தன்மையும் இருக்கும்.
ஸோ 2 கேட்டகரி என்ன பண்ணாது, நோ சொல்லவே சொல்லாது. இது பார்த்துக்கலாம் முடியலைங்க, அது எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க. தெரியாது என்பது சொல்றவன் தான் பெரிய புச்சாலி. தனக்கு தெரியாதுங்கிற ஒத்துக்கிட்டாவே புத்தாலி, அதை தெரியாதுன்னு சொல்றவன் மகா புச்சாலி. புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாரும், புரிச்சக்கணுங்களா? அது பெரிய புச்சாலித்தனம் என்னன்னா, எனக்கு தெரியாதுங்கிறத வெளிப்படையாக சொல்றது, அது நம்ம புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சிச்சா? என்ன கேட்டிங்கன்னா, உங்களை என்னை கேட்குறாங்க ஒருத்தவங்க, அம்மா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, எனக்கு என்னப்பா மாயமாந்தெல்லாம் இது வந்து இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். டிவி போட தெரியுமா? தெரியாது. ஹிந்து பேப்பர் வாசிச்சிருக்கீங்களா? வாட்சே கிடையாது. தமிழ் பேப்பர் வாசிச்சிருக்கீங்களா? வாட்சே கிடையாது. டிவியை பார்த்துருக்கீங்களா? பார்த்தே கிடையாது. அது போட தெரியாது. அது என்னமோ இப்போ ரொம்ப வந்துருக்கு சாமிகளா, அதெல்லாம் நமக்கு போட தெரியாது. லேப்டாப்பில் எல்லாம் தெரியுமா? தெரியாது. நாம அவங்க எப்படிமா அவளை பேசுறீங்களே எப்படிமான்னா, அது பேசுறேங்கன்னா புஸ்தகங்கள் இருக்கு எனக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பாருங்க, இந்த இதில் படிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. லேப்டாப்பு அதெல்லாம் எனக்கு இஷ்டமும் இல்லை. எனக்கு என்ன தேவைகள் இருக்குது இல்லையே. அது ஒன்று. மிஞ்சி போனால் எப்போமா யூடியூப் பார்க்குறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. வாட்ஸ்அப் பார்ப்பேன் எப்போமா, அதுதான். அதுக்கும் டைம் இல்லை. புரிஞ்சாக்கணுங்களா? ஸோ ஸ்பீச்சஸ் அஃப்கோர்ஸ் தட்ஸ் மை சிஸ்டம். ஸ்பீச்சஸ் கேட்குறது என் வாழ்க்கையிலே அது பெரிய எய்ம். எனக்கு அதுதான். இல்லை மற்றபடி ஒன்றுமே இது கிடையாது. சினிமா ட்ராமா அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது அந்த காலங்கள் மறையிருச்சு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஷோர் த்ரோட் வருது, பேச முடியல, ஸ்டமக்கில் அல்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா அவனுக்கு காம்னஸ் இல்லாதனால தான். ஒரு பொதுவாக எல்லா வியாதிக்கும் காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனசு ஒரு காரணம் கண்ணுங்க. பெருசாக எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா அது நம்மளுடைய மனசு. இந்த மனசு மட்டும் இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நாட் ஃபாலோயிங் இந்த நம்ம இயற்கையோடு ஒத்து போகிறதில்ல. சாப்பிட்றோன்னா 10 தடவை சாப்பிட்றது, கண்ட டைட்டில் சாப்பிட்றது, நான் வடை பூந்தி லட்டு போகுது, எதாவது பத்தாலும் கொட்டன்னு மொத்தத்தில் தின்னு போட்டு ராத்திரி 12 மணிக்கு திங்கிறது, 1 மணிக்கு சாப்பிட்றதெல்லாம் அப்படி சொல்லலை. பெரியவங்களாம் அந்த காலத்தில் நல்லா இருந்திருக்காங்க. ஏன்னா 7 மணிக்கு மேலே லைட் இருக்காது, அது மட்டும் 6 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல கிராமங்களில் என்ன பண்ண முடியும்? இப்போ கூட கிராமங்கள் அப்படி இருக்கிறதால நான் கேள்விப்பட்டேன். நம்ம தொண்டை ப்ராப்ளம்ஸு, சோர் த்ரோட்ஸு, ஸ்டமக் அல்சர்ஸு, ஸ்டமக்கில் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஷோ நமக்கு உபயோகமாகுது. அதனால தான் பசங்க போட்ட உடனே அது விழுந்தவொடனே எதுவும் ஆயக்கூடாது அப்படின்னு அதை போடுறாங்க. நம்ம நேவல் சக்கராவையும் சோலார் பிளக்ஸஸ் கீழக்கு சக்கராஸை பார்த்துக்குதுன்னு அர்த்தம். இது எதோட சேர்ந்தால் நல்லா வேலை செய்யும் அப்படின்னா, இது வந்து எல்லோ அப்படைட் ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பர்ங்கிறது வந்து இயற்கையில் பிசின் மாதிரி வர்றது மரத்தில், அதில் புழுப்பூச்சிலாம் போய் மாட்டிக்கணும், அதான் ரியல் ஆம்பர். அந்த ஆம்பரோட வேலை செய்கிறப்ப அது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சன்ஸ்டோன் மெடிடேஷன் பண்ணுங்க, இட்ஸ் வெரி குட். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா வார்ம் வாட்டர், ஏன்னா இது வந்து நல்ல சூரிய சக்தியை தாங்கிறதுனால என்ன பண்ணுறா வார்ம் வாட்டர்லேயே இதை கழுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சன்ஸ்டோனையும் மூன்ஸ்டோனையும் 2 சேர்த்து வச்சிங்கன்னா அந்த இன்யான் எனர்ஜி நல்லாயிடும். புரிஞ்சுதா? இது சன், அது மூன் எனர்ஜி 2 சேர்ந்து நல்லாயிடும். லீடர்ஷிப்புக்கு, அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எதை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சாலும் சரி, எந்த ஏரியாவில் பெருசாக வரணும்னாலும் அதுக்கு சன்ஸ்டோன். அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, 7811. இதுதான் அவருடைய நம்பர். 7811 பாஸ்ட் பவர், சென்டரி, பில்லோ. அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொன்று உங்களுக்கு முக்கியமான வல்லபம், கஜானனம், ஏகதந்தம் அப்படி ஒரு மந்திரம் இருக்குது. அதை குழந்தைகள்லாம் சொல்லுங்க. சொல்ல அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், நல்லா படிப்பாங்க, நல்லா பவர் வரும். இந்த சோழம் கையில் கொடுத்து சொல்லு வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் சொல்லுங்க, ஆசையாக அதை செய்வாங்க. சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தண்ணிக்கு முன்னால் சொல்ல அந்த தண்ணியை குடிச்சு போனால் நீ ரொம்ப பிரமாதமாக படிப்பேன்னு சொன்னீங்கன்னா அவங்க படிப்பாங்க, அது நிஜம். அதுக்கு ஒரு ஏஞ்சல் இருக்குது. அந்த ஏஞ்சல் பேர் என்னன்னா குவாலேகா. அப்படிங்கிறது ஏஞ்சல் பேர். ஏஞ்சல் பேர் வந்து குவாலேகா. அதுக்கு மந்திரம் வந்து ஆஷீலா. குவாலேகா ஆஷீலா அப்படின்னு இருக்கு. அப்புறம் இது எதுக்காக? நம்ம வாழ்க்கையில் எக்ஸலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. முத்திரை வந்து சூரிய முத்திரா, ஒன்றுமே இல்லை. ஒரு நம்ம மோதிர மடக்கிட்டு அதுக்கு மேலே கையை பெருவரில் வச்சுட்டோம்னா இதுதான் சூரிய முத்திரா. சூரிய முத்திரா பண்ணிக்கணும். யுரேல்ங்கிற வந்து ஆர்கேஞ்சலும் இருக்குது கொஞ்சம். அதுவும் நம்பர் வந்து என்னென்னா 111. நீங்கள் யுரேலே கூப்பிட்டுக்கிட்டு இதை பண்ணலாம். யுரேல்னா பெஸ்ட் ஆர்கேஞ்சல்ஸ். இதை வந்து என்ன பண்ணலாம், சன்னில் வச்சுருந்துட்டு அப்படியே எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு உடம்புல அப்படி சும்மா அப்படி வச்சு அந்த சூட்டோடு வச்சிங்கன்னா கூட இட் இஸ் ஒர்க்கிங். அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த சன்ஸ்டோன் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு அடித்து விட்டா போகும். அப்படி அடித்தாலே அப்படி தோணும் கணுங்களா, அந்த இதை நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு அருமையான ஐட்டம்.
இந்த ஸ்ப்ரே. சன்சோல்னாலே பவர். பவர்ங்கிறப்ப என்ன ஆகுது, நமக்கு தைரியம் வந்துடுது. பவரில் வந்து நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம வெற்றி பெற முடியும். அது சன்சோல். புரிஞ்சாக்கணுங்களா? அதை எல்லா சன்சோல்லாம் ரொம்ப அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. யூஸ் பண்ணிங்க, நல்லா இருக்கு. ஓகே, சொல்லலாம். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சார். குட் லக். பாய்.